யோசுவா 24:2 பார்க்கப்படுகிறது, பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கு நாகோருக்கும் தகப்பன் தேராக என்பவன். அல்லேலூயா. பூர்வ காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பன், அவனை பெற்றவர் யார் என்று பார்த்தால் தேராக என்பவன். அல்லேலூயா. தேராக தான் ஆபிரகாமுக்கு தந்தை, நாகோருக்கும் தந்தை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தான் எங்க இருந்தாங்க? நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்தாங்க என்று எழுதப்பட்டிருக்கு. அதை தான் இங்கே யோசுவா சொல்றாரு, நதிக்கு அப்புறத்திலே இருந்த அந்த ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ளாமல் வேறே தேவர்களை தொழுது கொண்டார்களாம். அல்லேலூயா. உங்கள் முற்பிதாக்கள் சேவித்த தேவர்கள் நீங்கள் சேவிப்பீர்களா என்று யோசுவா கேட்கிற காரணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நதிக்கு அப்புறத்தில் குடியிருந்த அவர்கள் வேறே தேவர்களை சேவித்து வந்தார்கள். தேராகை குறித்து, ஆபிரகாமின் தகப்பனாகிய தேராகை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, இவன் ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனாக காணப்பட்டான். இவருடைய தொழில், குலத்தொழில் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, சிலைகளை செய்து சிலைகளை வடிவமைத்து அதை விற்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் சிலைகளை சேவித்து அதை செய்து அதை விற்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அந்த சிலைகளை வணங்கி அதற்கு ஒரு பெயரை வைத்து அதை வழிபடவும் செய்வார்கள். இது தான் தேராக செய்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிலையை செய்கிறார், அந்த சிலையை விற்கிறார், அந்த சிலைக்கு ஒரு பெயரை வைக்கிறார், அதை அவர்கள் தொழுது கொள்கிறார்கள். அப்போ இவர்கள் என்ன செய்தாங்க என்று பார்க்கும் பொழுது, வேறே தேவர்களை உண்டு பண்ணி அதை தொழுது கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும், அப்போ எப்படி ஆபிரகாம் மொத்தம் தேவனுடைய கண்களில் தயவு கிடைத்தது என்று? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் ஆபிரகாமும் தன் தகப்பனுடைய வழியை விட்டு விலகி அவன் தேவனுக்காக வைராகியமாய் நின்றவன். அவன் பின்மாறவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவன் ஒருவருக்கே உண்மை உள்ளவராக காணப்பட்டார் ஆபிரகாம். ஆமென். தேராக என்னத்தான் இவரை வற்புறுத்தினாலும் சரி, அந்த சிலைகளை குறித்த காரியங்களை சொன்னாலும் சரி, இந்த சிலைகளை தொழுது கொள் என்று சொன்னாலும் சரி, இவர் அதை தொழுது கொள்ள மாட்டார். ஆமென். அவர் பின்மாற்றத்துக்கு செல்லவில்லை, தேவனுக்காக உண்மையாய் வைராகியமாய் நின்ற ஒருத்தர் தான் ஆபிரகாம். அதனால தான் அவர்கள் விசுவாசிகளின் தகப்பன் என்று ஆபிரகாமுக்கு அநேக ஆசீர்வாதங்களை, அவர் சந்ததிக்கு அநேக ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ தேராகவும் அவர் குடும்பமும் சிலையை உண்டாக்கி அதை வழிபட்டு கொண்டு வந்தாங்க. அவர்கள் எங்க வசித்து கொண்டு வந்தார்கள் என்று பார்த்தால், ஆரானிலே சிலை வழிபாடுகள் அங்கே பெருகியுள்ள நகரம், அங்கே தான் அவர்கள் வசித்து வந்தார்கள். அல்லேலூயா. ஆரானில தான் அவங்க வசித்து வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆமென். அங்க என்னன்னா சிலைகளை செய்து அதை வழிபட்டு கொண்டே இருப்பாங்க அந்த ஜனங்க. அப்படிப்பட்ட ஒரு நகரம்